Daily. Taste the Daily. சேலத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 பேரை பிடித்து ரயிலில் கடத்தி வரப்பட்ட 13 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் ஆலப்புழா ரயில் பொமிடி சேலம் ரயில் நிலையங்களுக்கு இடையே வந்து கொண்டிருந்தது. அதில் சோதனை மேற்கொண்ட போது பொதுப்பேட்டியில் கேட்பாரற்று கிடந்த 2 பெரிய பைகளில் இருந்த 13 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்யப்பட்டது. அதேபோல் வீராணத்தில் வெள்ளிக்கிழமை ரோந்து பணியின் போது தாதம்பட்டியில் கஞ்சா விற்று கொண்டிருந்த வாய்க்கால் பட்டறையைச் சேர்ந்த 5 பேரை பிடித்து 10,000 ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்தது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் செயலற்ற தன்மையால் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் சிறுவர்களுக்கு போதை மாத்திரை விற்பனை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சங்ககிரி அரசு மருத்துவமனை அருகே சந்தைப்பேட்டையைச் சேர்ந்த சபரீசன் மற்றும் சிவக்குமார் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓட முயன்றபோது சபரீசன் பிடிபட்ட நிலையில் சிவக்குமார் தப்பியுள்ளார். சபரீசனின் வாகனத்தை சோதனை செய்ததில் பெட்ரோல் டேங்க் கவரில் 100க்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகள் இருந்தது. மேலும் அவனிடம் விசாரணை நடத்தியதில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் மாத்திரைகளை வாங்கி போதைக்காக பயன்படுத்தியது தெரிய வந்தது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுவர்களும் போதையில் சீரழிய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர்.